போயிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் இருக்கா மறைவானது, எல்லாத்தையும் ஊர்ந்து நோக்குமாங்க தெரியாதுங்கிறான அல்ல. அவர் மரணத்தை எது காற்றி கொடுத்துதான் தாபத்தல் அறுது அறுது பூமியிலே ஊர்ந்து போகக்கூடியது. ஊர்ந்து போகக்கூடியதுன்னா கரையான் ஊர்ந்து போய் என்ன செய்யுது, கைத்தடியை சாப்பிட்டு விட்டது. அந்த கம்பை என்ன செய்துட்டு அதை தின்னுட்டுனா கரையான் தானே. அப்ப என்னன்னா அல் ஜின்னு அல்லு கானு ஏலமுல் கைபு ஜின்னுனே வருது. அந்த ஜின்னுக்கு என்னது, அந்த கம்பு விழுந்ததும் ஆஹா இறந்துட்டார, எனக்கு மறைவானது தெரியாம போயிட்ட, தெரிஞ்சிருந்தா நான் தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு ஜின்னு சொல்லுது. அப்போ 34வது சூரா 14வது வசனத்துல இதை சொல்றான். அப்ப ஜின்னை வைத்து ஒருவன் ஏமாத்துறான், ஜின்னை வச்சு தானே ஏமாத்துறான். ஜின்னை வைத்து நான் வசியம் பண்ணுவேன், என்கிட்ட ஜின்னு என்ன செய்யும், ஆட்டம் போடும், ஜின்னு என்னோட செயல்படும், என் உடலோட கலந்து விடும், இப்படிலாம் இருக்குது. கல்வத்து நாயகன் ஒரு குரூப் இருக்குது, அவங்க ஜின்னை வசியம் பண்ணுவாங்க. இந்த நம்ம குரூப்ல வெளியே உள்ள குரூப்ல நிறைய வச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட சூனியம் இருக்கு. சூனியங்கிறது இன்னார் தான் இல்ல, எல்லாருமே இந்த பித்தலாட்ட கலையை படித்து வைத்தால் இது பல மதங்களில் இருக்கு. நம்ம இதை உள்ள எடுத்துக்கிடுவான். இந்த குரானு ஜின்னு, குரானுடைய வசனம் ஜின்னு இதெல்லாம் வச்சிருப்பான். வச்சு என்ன செஞ்சிருவான், பச்சை தலைப்பாலம் கட்டி பல மாதிரி பித்தலாட்டம் பண்ணுவான். தர்காவில் இருக்கக்கூடிய குருமார்களையும் வைத்துக்கிடுவான், ஜின்னுவே வச்சுக்கிடுவான். ஜின்னு என்னோட ஆடுது அப்படிங்குவான். அப்போ இது ஒரு விஷயம். அப்போ சுலைமான் நபி காலத்துல நடந்த ஒரு சம்பவம். சுலைமான் நபி காலத்துல நடந்த சம்பவத்துல நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லி ஜின்னுக்கு தெரியாத சமாச்சாரங்கள் அதுல நிறைய இருக்கு. நம்மள் சூறால பார்க்கலாம், 38 34 சூறாலாம் இந்த விஷயங்களை நிறைய பார்க்கலாம். அப்ப ஜின்னுக்கு ஒன்றும் தெரியாது, ஜின்னுக்கு மறைவானது தெரியாதுங்கிறத இதுல இருந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் ஒருவர் மன் அத்தா காஹினன் வ சத்தக, யார் ஒருவன் ஒரு குறிப்பாக்குறவனிடனும் சூனியக்காரரிடம் சென்று பிமா யகூலு ஃபகத் பரிய, அவன் சொல்வதை வ சத்தக்கு உண்மை என்று நம்புகிறானோ மிம்மா அன்சல அலா முஹம்மதின். நல்ல கவனமா கேளுங்க, அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். யார் ஒருவன் இந்த மாதிரி சூனியக்காரன் குறிக்காரனிடம் சொல்லி அவன் சொல்றத உண்மைன்னு நம்பணும். அப்படியா, நாளைக்கு தான் வியாபாரம் பண்ணணுமா, சரி, இன்னாரால தான் உன் பொண்டாட்டி ஒன்றை விட்டு பிரிஞ்சு போனா. இவன் என்ன செய்வான்னா, பொண்டாட்டி பிரிஞ்சு போனாங்கிறத மட்டும் சொல்ல மாட்டான், ஒருத்த மேல பழிய போட்டு விட்டுருவான். உங்க அம்மாவால தான் வந்ததுன்றுவான், உங்க அப்பாவால தான் வந்ததுன்றுவான், உங்க சின்னம்மால தான் வந்ததுன்றுவான். குடும்பத்துல யாரையாவது இழுத்து போடணும்ல, இழுத்து போட்டா தான் என்ன அவன் குடும்பத்துக்குள்ள பத்திக்கிட்டு எரியும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு போட்டுருவான். அப்ப இதை யார் ஒருவன் உண்மை என்று நம்புகிறானோ அன்சல அலா முகமதின், முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு அவன் வெளியாகி விட்டான்.